உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விசிகாவினுடைய இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஒரு மெசேஜாவே சொல்லப்படுது. தன்னுடைய கட்சி செதஞ்சு போச்சு. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேர் திமுக பக்கம் போய் இந்த நேரத்தில் அவரு மாநில அரசியல் எதிர்கால அரசியல் ரெண்டுமே இளைஞர்கள் உள்ள வர்றாங்க. எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, அவருக்கு சீட் இல்லைன்னு சொன்ன பிறகு அமைதியா இருக்கிற நினைச்சுக்காதீங்க, பேசுறவங்களாம் அமைதியா இருக்கு, பல செய்தி ரகசியம் இருக்குன்னு திரும்ப மிரட்டருக்கு ட்வீட் போடுறாரு. ஒரு தலித்த பிரிவாக இன்னைக்கு வந்து விசிகா வந்து செயல்படுதுங்கிற ஒரு பார்வை ஏற்கனவே குற்றச்சாட்டாவே இருக்கு. இப்போ விசிகா ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த புள்ளியிலிருந்து அதை கரைப்பதற்கான முயற்சி திமுக மேற்கொள்ளுதாங்கிற ஒரு கேள்வி வரும். விசிகா தேய்ந்து கொண்டு எங்க போய் வளர்ந்துட்டு எல்லாம் எங்க போயிட்டான், விஜய் பக்கம் போயிட்டான். அப்ப எப்படி சிறுத்தை வளரும்? சிறுத்தையை தாய் சிறுத்தையை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. விஜயுடைய வளர்ச்சி பூரா எங்க இருக்கு? தலித் அரசியல் தான் இருக்கு, செய்திகள்ல தான் இருக்கு, காலனிகள்ல தான் இருக்கு. பெரம்பூருக்கு ஏன் வந்தாரு? எங்க பெரம்பூர்ல என்ன இருக்கு? 330 சபைகள் இருக்கு. சபையில யார் இருக்கா? தலித் மக்கள் தான். யாருடைய ஓட்டு உடையுது, திருடப்படுகிறது, பணத்துக்கு விலை பேசப்படுகிறது? யாருடைய வாக்கு? அண்ணன் திருமா வாக்கு தான். இதை அவர் காலதாமதமாக தெரிந்து கொண்டார். விஜய் மொத்தமா எழுதின பிறகு அவருக்கு தெரியும். தமிழ்நாடு கூட விஜய் பின்னாடி போறதுக்கு என்ன காரணம்? திமுக சொல்லி கொடுக்கல. மற்ற கட்சிகளை விட இல்ல மற்ற கட்சிகளை விட விசிகா வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும். அதனால அப்படி இருந்தா விஜய் பின்னாடி போறான். விஜய் அவன் போறான். என்ன காரணம்? அண்ணன் இருக்கிறார், அண்ணி திரிஷா இருக்கிறார், அவன் போறான். அவனுக்கு தெரிஞ்சது போறான், அண்ணி அண்ணனு தான் தெரியுது. வேற நாங்க ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? இல்லை, இப்போ நம்ம கேரளாவை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கல்வி ரீதியாகவும் வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல ஆனா படிச்சவங்க கூட இங்க வந்து மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு இல்ல வாய்ப்பே இல்லை. அதாவது இல்ல நீங்க சொல்றத பார்த்தா வெறும் படிக்காத மட்டும் தான் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு இல்ல. யாருமே கேட்காத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிய திமுகவை எப்படி எடுத்துக்கிறது? 10 சீட்டு. இது அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் தெரியுமா? விஜயகாந்த் மகனுக்கு தேவாவேலுடைய பேத்தியை திருமணம் செய்ய போறாங்க. இதுக்கு சீதனம் தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விசிகாவினுடைய இந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே நம்ம சொன்னது, இது கொஞ்சம் விரிவாக பேசினாலே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். விசிகாவினுடைய இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஒரு மெசேஜாகவே சொல்லப்படுது. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்கு உள்ளே வந்தது, காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுறாரு. ஏன்னா அவர் ஒரு எம்பியாக இருக்கும் பொழுது இங்கே காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுறாரு. மாநில அரசியலுக்கு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுல 2 கோணங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டுடைய அரசியல் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு பக்கம் கட்சியை வந்து தக்க வைக்கணும், கட்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்து அவர் இதை யோசிச்சிருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இவர் வந்து என்ட்ரி கொடுப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 3 காரணம். ஒன்று, தன்னுடைய கட்சி செதஞ்சு போச்சு. 2வது, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேர் திமுக பக்கம் போயிட்டாங்க. 3வது, இந்த நேரத்தில் அவரு மாநில அரசியல் எதிர்கால அரசியல் ரெண்டுமே இளைஞர்கள் உள்ள வர்றாங்க. 50 வயசு விஜய் சட்டசபையில் வர போறாரு. அன்பு பண்ணிட்டு இப்ப கட்சி போயிடுச்சு. பாமக ராமதாஸ் அன்பு பண்ணிட்டு போயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி திமுகவுக்கு முழு பொறுப்பை கொடுத்து ஓய்வெடுக்க போறதா சொல்றாங்க. யாரு? ஸ்டாலின். அப்போ முழு இளைஞர்கள் தான் இப்ப அரசியலுக்குள்ள வர போறாங்க. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க அந்த தேவை இருக்கு. டெல்லியில உட்கார்ந்தா தன்னுடைய கையை விட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஆளூர் ஷானவாஸ் போய் முதலமைச்சர் சொல்கிறார், எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாங்க, நான் வேற தொகுதி வாங்கிக்கிறேன், நீங்கள் வேற யாருக்கு கொடுத்து. யார் சொல்கிறா? ஷானவாஸ் போய் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஸ்டாலினை மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாகப்பட்டினத்தை ஒதுக்கிட்டாங்க. திரும்ப நம்ம தொகுதியை எப்படி மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்குனாங்க, ஜவஹர்லால் ஒதுக்குனாங்கன்னு திமுக கேட்குறாரு. உங்கள் எம்எல்ஏ அந்த தொகுதி வேண்டாம், தொகுதி மாற போகிறதா சொல்லிட்டார் சென்னையில். அப்போ அவருக்கு திரும்ப யோசிக்கிறார், விடுதலை சிறுத்தைக்கு தலைவர் நாமா
இல்லை ஸ்டாலினா? நம்மளுக்கு தானே சொல்லணும். கட்சி தலைவன் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவட்டம் தான் எனக்கு அங்கே வேண்டாங்க சென்னை வேணும்னு சொல்லணும். இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறாரு? திமுக. அப்போ ஆளூர் ஷானவாஸ் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, அவருக்கு சீட் இல்லைன்னு சொன்ன பிறகு. அமைதியாக இருக்கிற நினச்சிக்காதீங்க, பேசுறவங்களாம் அமைதியாயிருங்க. பல செய்தி ரகசியம் இருக்குன்னு திரும்ப மிரட்டருக்கு ட்வீட் போடுறாரு. அவர் அப்படி சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறாரு? காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன், என்னுடைய தொகுதிக்கு பனையூர் பாபு அனுப்புங்கன்னு அவர் பேரம் பேசுகிறார் திமுகட்ட. திமுக என்ன சொல்லுது? ஆமாம், நீங்கள் காட்டுமன்னார் கோயில் நிற்காதீங்க. யார் எங்கே நிற்கிறோன்னு யார் முடிவு பண்ணுறா? திமுக முடிவு பண்ணுது. அப்போது அந்த அரசியல், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அரசியல், அடிமட்ட தொண்டர்கள் அரசியல், மூணும் தன்னுடைய ஆளுமையிலிருந்து வெளியேறுகிறது. இதை தக்க வைக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் சட்டசபைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பார்கள். அப்போ நம்முடைய பிரதிகளாக யார் இல்லைன்னா திமுகவுடைய ஆட்களாக இவர்களாக இருக்கிற காரணத்தினால் 3 பேர் சீட்டே இல்லை. இப்படி அவருக்கு ஒரு கடும் நெருக்கடி இருக்கிற காரணத்தினால தான் அவர் காட்டுமன்னார் கோயிலிருந்து சட்டசபைக்கு போவதற்காக அவர் முயற்சி செய்கிறார். இப்போது இந்த புள்ளியிலிருந்து இன்னொரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. ஏன்னா அவர் இங்கே மாநில அரசியலுக்கு உள்ளே வர்றாரு அப்படின்றப்போ விஜயனுடைய இம்பேக்ட் மிகப்பெரிய அளவில் இங்கே வேலை செய்யுது. தலித் சமூகத்துடைய வாக்குகள் பெரும்பாலும் விஜய் பக்கம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு பார்வை கிரவுண்ட் லெவலில் அவர் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துட்டு தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் கட்சியை திமுக உடைப்பதற்கான சிதைப்பதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி கட்சியை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியிலிருந்தும் திருமாவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னு. இது 2 புள்ளியை பொருத்தி பார்க்கலாமா அந்த விஷயத்தில்? இல்லை, அதான் மீண்டும் மீண்டும் அதே பதில் தான். திருமாவை இல்லை, திமுக விசிகாவை உடைக்க இல்லை அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த முயற்சிக்கு திருமாவே போகலை. திருமா திமுகவை எதிர்த்திருந்தால் யாரை போல? வேல்முருகனை போல. ஒரு கட்சி வளர்ந்து வருது, திமுகவை தாண்டி இப்போ மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு கட்சி வளர்ந்து வருது அப்படின்னா இந்த கூட்டணி வச்சு அதை சிறுமைப்படுத்துவதற்கான வேலையை திமுக இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கு. முஸ்லீம் லீக் அப்படி தான் சிறுமைப்படுத்தியிருக்கு. முஸ்லீம் லீக் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, எதிர்கட்சியாக இருந்த முஸ்லீம் லீக் இன்றைக்கி 2 சீட் கொடுக்கறது கூட தயங்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு கட்சி இன்றைக்கி ரொம்ப ஒரு சிறுபான்மையான போல செயல்படுது அப்படின்ற ஒரு விமர்சன பார்வை இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு தலித்த பிரிவாக இன்றைக்கி விசிகா செயல்படுதுங்கிற ஒரு பார்வை ஏற்கனவே குற்றச்சாட்டாகவே இருக்குது. இப்போ விசிகா ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த புள்ளியிலேருந்து அதை கரைப்பதற்கான முயற்சி திமுக மேற்கொள்ளுதாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. விசிகா தேய்ந்து கொண்டு இருக்கு, எங்கே போய் வளர்ந்துட்டு இருக்கு? எல்லாம் எங்கே போயிட்டான்? விஜய் பக்கம் போயிட்டான். அப்போ எப்படி சிறுத்தை வளரும்? சிறுத்தையை தாய் சிறுத்தையை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. மீதி 2ஆம் கட்ட சிறுத்தைகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அறிவாலயத்தில் கட்டி வச்சு புல்லை போட்டுட்டு இருக்கு, புல்லு சாப்பிட்டுட்டு கிடக்கு. அப்போ எங்கே சிறுத்தை வளருது? திமுகவுக்கு அந்த தேவையே இல்லை. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டிய வேலையை தான் திரும்ப செய்கிறாரு, 2ஆம் கட்ட தலைவர் செய்கிறாங்க. அப்போ உடைக்க வேண்டிய தேவையே இல்லையே. யாரை உடைக்க போகிறாங்க? வேல்முருகனை வேணால் உடைக்கலாம். வேல்முருகன் திமுகவை நேரடியாக எதிர்த்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறாரு. இவர் 8 கொடுத்தாலும் சரி, 7 கொடுத்தாலும் சரி, 6 கொடுத்தாலும் சரி, 5 கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் சரி. முதல்ல 4 எம்எல்ஏ, ஒரு எம்பி ரவிக்குமார் உட்பட எல்லாம் கரைவேட்டி கட்டாமல் அங்கேயும் செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கே போய் உடைக்கணும்? திமுக கரைவேட்டி. அப்புறம் உடைக்க வேண்டிய தேவை. எதிர்த்தால் உடைப்பான், எதிர்க்கிற ஆளே இல்லையே. அந்த சூழலுக்கு கட்சி இல்லை. என்ன காரணம்னா விஜயுடைய வளர்ச்சி பூரா எங்கே இருக்குது? தலித் அரசியல் தான் இருக்குது, செய்திகளில் தான் இருக்குது, காலனிகளில் தான் இருக்குது. இப்போ பெரம்பூருக்கு ஏன் வந்தார்? எங்கே பெரம்பூரில் என்ன இருக்குது? 330 சபைகள் இருக்குது. சபையில் யார் இருக்கா? தலித் மக்கள் தான் இருக்கு. தலித்து வாக்குகளை யார் வேண்டுமானாலும் திருட முடியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு லாரியில் ஒரு 1000 பேர் வேணும், ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு அந்த லாரி எங்கே போகும்? முதலியார் தெருவுக்கு போகுமா? செட்டியார் தெருவுக்கு போகுமா? வேற நாடார்குடி எங்கே போகும்? யாருடைய ஓட்டு உடையுது, திருடப்படுகிறது, பணத்துக்கு விலை பேசப்படுகிறது? யாருடைய வாக்கு? அண்ணன் திருமா வாக்கு தான். இதை அவர் காலதாமதமாக தெரிந்து கொண்டார். விஜய் மொத்தமாக அள்ளின பிறகு அவருக்கு தெரியுது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு இருந்தாங்க, அது சேதாரம் தெரியல. விஜய் வந்த பிறகு பெரும் சேதாரம். இதுல திருமாவர்கள் மீதான விரக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவங்கெல்லாம் வெளியில போறது விரக்தியெல்லாம் இல்லை சார். இங்க திமுகவுக்கே இல்லை. அது அதை விட அரசியலை சொல்லி கொடுக்கல. தமிழ்நாடு கூட விஜய் பின்னாடி போறதுக்கு என்ன காரணம்?
திமுக சொல்லிக் கொடுக்கல. மற்ற கட்சிகளை விட இல்ல மற்ற கட்சிகளை விட விசிகா வந்து அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும். அதனால அப்படி இருந்தா விஜய் பின்னாடி போறான். வந்து அதை தான் நானும் நீங்க கேட்கிறேன். அரசியல் சொல்லிக் கொடுக்கல, அம்பேத்கரை சொல்லிக் கொடுக்கலீங்க. பெரியாரை சொல்லிக் கொடுக்காதனால திமுக அழிஞ்சு போச்சு, அம்பேத்கரை சொல்லிக் கொடுக்காதனால விசிக அழிஞ்சு போச்சு. இது யாருடைய தப்பு? தலைவர்களுடைய தப்பு. பெரியாரையும் சொல்லிக் கொடுக்கல, அம்பேத்கரையும் சொல்லிக் கொடுக்கல. விஜய் அவன் போறான். என்ன காரணம்? அண்ணன் இருக்கிறார், அண்ணி திரிஷா இருக்கிறார், அவன் போறான். அவனுக்கு தெரிஞ்சது போறான், அண்ணி அண்ணனு தான் தெரியுது. வேற நாங்க ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்போ நீங்க 18 வயசு இளைஞன் உயிரை கொடுக்குறாங்க. எங்க தளபதி தாய ஓட்டு என்ன பாகிஸ்தான் போர்ல போய் பீரங்கி சண்டை போட்டு வந்தாரா தளபதியா? என்ன எதுல தளபதி? அவர் 15% வாக்கு தயார் நிலையில் இருக்குன்னு இப்போ புள்ளி விவரங்கள் சொல்லுது. 15% தான் ஏறக்குறைய 5.5 கோடியில் 15% தான் 75-80 லட்சம் ஓட்டு தயார் நிலை வைக்க. 80 லட்சம் பேர் எப்படி போனா? திமுக கொள்கை இல்லை, அதிமுக கொள்கை இல்லை, விசிக கொள்கை இல்லை. இதுதான் காரணம். இது யாருடைய தப்பு? இளைஞர்களுடைய தப்பு இல்லை. அவனுக்கு நீ அரசியல் சொல்லிக் கொடுக்கல. கேரளாவில் இந்த சினிமா நடிகை பின்னாடி போய் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டான். காரணம் அவனுக்கு கம்யூனிசம் போய் சேர்ந்துருக்கு, அவனுக்கு கல்வி போய் சேர்ந்துருக்கு. ரெண்டுமே இல்லையே. அதனுடைய விளைவு தான் திராவிட இயக்கம் அழிய துவங்குது விஜயுடைய வளர்ச்சியால். இல்லை, இப்போ நம்ம கேரளாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கல்வி ரீதியாகவும் வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இல்ல ஆனா படிச்சவங்க கூட இங்க வந்து மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு இல்ல வாய்ப்பே இல்லை. அதாவது இல்ல நீங்க சொல்றத பார்த்தா வெறும் படிக்காதவங்க மட்டும் தான் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னு இல்ல. அதாவது நான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பதை விட அரசியல் படிக்காதவர்கள் அரசியல் படித்தவர்கள் அப்படித்தான் அந்த புள்ளியில தான் அரசியல் தான் இங்க முக்கியமான செய்தி. அரசியல் என்பது அனைவருக்கும் அடிப்படையானது. அதுக்கு அதில் கேரளாவில் கம்யூனிசம் என்பதே கல்வியோட சேர்த்து கம்யூனிஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால அவன் யாரும் உடைச்சு எடுக்க முடியாது. 2026 தேர்தல் இப்போ விசிக தலைவர் திருமாவளவர்கள் சொல்ற மாதிரி 2026 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த மாற்றம் எது மாதிரியான மாற்றமா இருக்கும் நினைக்கிறேன்? அசம்பிளிக்குள்ள ஒரு 20 எம்எல்ஏ விஜய் வந்தாருன்னா மாற்றம் தானே. திமுக தோல்வி அடைந்தால் அது மாற்றம் தானே. பெரிய அளவில் மெஜாரிட்டி வராதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதாவது ஃபைட் இருக்கு. ஆமா ஆமா. பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. தனி பெரும்பான்மை கிடைப்பதிலே இங்க இழுபறி. தொங்கு சட்டசபை விஜய் வந்து தொங்கு சட்டசபையை உருவாக்குவாருன்னு புள்ளிவரங்கள் சொல்லுது. அப்போ அரசியல் மாற்றம் தானே. திமுகவும் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுகவும் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இது இரண்டுமே புதிய வரவான விஜயவோ இல்லை திருமாவையோ இல்லை 10 சீட் வைத்திருக்க பிரேமலதாவையோ பேரம் பேசி ஆக வேண்டிய சூழல் வருது. இந்த சூழல் தான் இங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் தொங்கு சட்டசபை மட்டுமல்ல அரசியலே தொங்கு அரசியலாக மாறிது. அதைத்தான் பாஜக கணிக்கிறான். இந்த ராஜாவுடைய வீடியோவும் அதான் செய்தி. நான் சரியாக காற்று திசை மாறி வீசும், வீசுகிற பொழுது என்னுடைய வேலை என்னன்னு பாரு. கனிமொழியை வச்சு திமுகவை பிளப்பேன், அதுதான் செய்தி. இப்போ இந்த விவகாரத்தோட இறுதியாக நம்ம பேசும்பொழுது இப்போ 2026 தேர்தலில் வன்னியருடைய ஓட்டு இல்லை, பெரிய அளவில் இல்லை, அதை வந்து டேமேஜ் கண்ட்ரோலை சரி பண்ணுறதுக்காக தான் தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. தேமுதிக இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்? வன்னியர் பகுதிகளில் விஜயகாந்த் இருந்த பொழுது இதே சினிமா கிளாமர் தான். 41 சீட்டில் 29 சீட் ஜெயிச்சார். இப்போ விஜயகாந்த் சினிமா கிளாமரும் இல்லை, விஜயகாந்தும் இல்லை, அது கட்சியும் இல்லை. 0.4% தான் ஈரோட்டில் அது வாங்கிய வாக்கு வங்கி. யாருமே கேட்காத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிய திமுகவை எப்படி எடுத்துக்கிறது? அது 10 சீட்டு கொடுத்து. இது அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் தெரியுமா? விஜயகாந்த் மகனுக்கு தேவாவேலுடைய பேத்தியை திருமணம் செய்ய போறாங்க. இதுக்கு சீதனம் தான் திமுக. என் பொண்டாட்டி ஆமா, நிறைய புது செய்தி தான். அப்போ கிராமத்தை தான் சொல்லுவான், அடுத்த வீட்டு நெய் எடுத்து ஊருக்கு பொங்கல் வச்சானா, அடுத்த வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ ஏவா வேலு கட்டுப்பாட்டில் திமுக இருக்கா? யார் கட்டுப்பாட்டில் திமுக இருக்கு? ஏவா வேலுடைய பேத்திய விஜயகாந்த் மகன் கல்யாணம் பண்ணான்னா திமுக 10 சீட் எடுத்து கொடுப்பதற்கு எப்படி திமுக எப்படி அனுமதிக்குது? ஸ்டாலினுடைய கட்டுப்பாடு கட்சி இருக்கா இல்லை ஏவா வேலு கட்டுப்பாடு கட்சி போயிருச்சா? அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த அமைச்சர்கள் தான் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்கன்ற ஏவா வேலு தான் அந்த பேச்சுவார்த்தை இறுதி பண்ணது. 10 சீட்டை கொடுத்து ஒரு நாடாளுமன்ற சீட்டு. அப்போது திமுக இவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு பாருங்க. திமுக கொடுக்க வேண்டிய
திருமாவுக்கு கொடுக்கல, கொடுக்க வேண்டிய சிபிஐ சிபிஎம்முக்கு கொடுக்கல, வேல்முருகனை விரட்டியே விட்டீங்க. கொஞ்சம் நஞ்சு இருந்த வன்னியர் வாக்குகளை திமுக பக்கம் சாய்த்தவர் வேல்முருகன். ராமதாஸ் அன்புமணியும் அதிமுக போயிட்டாங்க. பண்டூட்டியிலேருந்து ஜெயிச்சு வெளியே உள்ள வந்தவர், அசம்பிளிக்கு வந்தவர். பண்டூட்டியில் வரட்டும், அந்த வன்னியர் பகுதிகளில் நீங்கள் திருமாவளவனுடைய வாக்கு, வன்னியர் வாக்கு இரண்டு சேர்ந்து தான் திமுக காப்பாற்றுச்சு. வன்னியர் வாக்கு வங்கிய கணிசமான அளவு திமுகவுக்கு திருப்பியவர் வேல்முருகன். தான் வன்னியரும் தலித் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? திருமாவும் ரெண்டு திருமா, வன்னியர் திருமா, இந்த திருமா இல்லையா, ரெண்டு பேரும் யாரை காப்பாற்றுனாங்க? திமுகவை. இப்போ அதே திமுக என்ன பண்ணுது? பண்டூட்டியில் விசிக சீட் கொடுத்துருக்கு, அடிச்சிங்க ரெண்டு பேர். அப்படித்தானே அர்த்தம்? வேல்முருகன் இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினரை விசிக கொடுத்துருக்கு, அங்கே ரெண்டு கோஷ்டி ஆயிட்டாங்க. ஆன பிறகு மறுபடியும் என்ன ஆகுது? கலவர சூழலை திட்டமிட்டு உருவாக்கியது திமுக. திருமாவளவனை ராமதாஸை பிரித்தது யார்? யார் பிரித்தா? திமுக தான் பிரிச்சது. திருமாவளவனும் ராமதாஸ் ஒரே மேடையில் இல்லையா, ஒரே கூட்டணியில் இல்லையா, ஒன்றா தலித்துக்களும் வன்னியர்களும் ஒன்றா இல்லையா? நான் கண்ணால் பார்த்துருக்கேன். தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சி, அப்போ கூட்டணி இருக்கும்போது பார்த்தா சிறுத்தைகளும் வன்னியர் இளைஞர்களும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான், இப்போ பேசிகிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு துருவமாக மாறிட்டான். இதுக்கு யார் காரணம்? திமுக தான். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் சூழ்ச்சி நடந்தாலும் அதில் யார் இருப்பா? திமுக இருக்கும். இப்போ வேல்முருகன் தொகுதியில் கொண்டு போய் விடுதலை சிறுத்தைக்கு சீட்டை கொடுத்தா வன்னியர் ஓட்டு போடுவாங்களா? இல்லை சிறுத்தை தான் வன்னியர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா? முரண்பாடு முற்றிக்கொண்டே போவதற்கு விதை போடுவதே திமுக தான். நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள், ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே உங்களுடைய வியூகத்தின் அடிப்படையில் தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய அரங்குக்கு நேர்காணல் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.